ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூணு முடிச்ச சீரியலில் இப்போன்னு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவை கௌஷிக் வந்து ஒரு தடவை கடத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் சூர்யா கிட்டேருந்து கௌஷிக்கும் தப்பிச்சு போயிட்டாங்க. ரஞ்சிதாவே சூர்யா எப்படியே காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கௌஷிக் வந்து ரஞ்சிதாவை விட்டுட்டு புனிதாவை இப்போ வந்து கடத்த பார்க்குறாங்க. புனிதாக்கு கௌஷிக் தான் அப்படிங்கிறது தெரியாது. ரேபிட்டோ மூலமாக புனிதா வந்து ஆல்ரெடி கௌஷிக் கூட போயிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து இது தெரியாது. இப்போ புனிதா எப்படி கௌஷிக் கிட்ட ஏமாற போகிறாங்க, எப்படி கௌஷிக் வந்து புனிதாவை கடத்த போகிறாங்க, இப்போ நம்ம சூர்யா வந்துட்டு ஹீரோ மாதிரி வந்து புனிதாவை காப்பாற்றுவாங்களா, இது எல்லா விஷயத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் கௌஷிக் வந்து ரஞ்சிதாவை ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம நந்தினி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போயிருப்பாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு, நம்ம சூர்யா என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம புனிதா வந்து இப்போது புனிதாவுக்கு வந்து தெரியாது, இப்போ எதுவுமே தெரியாது புனிதாவுக்கு. ரஞ்சிதாவுக்கு இப்படி நடந்தது, ரஞ்சிதாவை ஒருத்தவன் கூட்டிகிட்டு போனது, நந்தினி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனது, இப்போ இது எந்த விஷயமே புனிதாவுக்கு தெரியாது. இப்போ புனிதா வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸில் வந்து விட்டது யார், நம்ம கௌஷிக். இப்போது கௌஷிக் வந்து ஆஃபீஸில் புனிதாவை விட்ட மாதிரி திரும்ப புனிதாவை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட போயிருக்காங்க கௌஷிக். ஏன்னா வந்து அன்றைக்கி காலையில் ரஞ்சிதாவை கூப்பிட்டு போனது ரஞ்சிதாவை கூப்பிட்டு போனது நந்தினி. புனிதா வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் போயிட்டாங்க. அப்போ தான் வந்து கௌஷிக் யோசிக்கிறாங்க, சரி இந்த குட்டி மீனை பிடிக்கலான்னு நினச்சோம், ஆனால் அந்த குட்டி மீனை பிடிக்கிறதுக்குள்ளே பெரிய மீன் வந்து காப்பாற்றிடுச்சு. அதாவது நம்ம சூர்யாவை சொல்கிறாங்க, அந்த பெரிய திமிங்களை வந்து காப்பாற்றிடுச்சு. ஆனால் இந்த எடப்பட்ட மீன் புனிதா இருக்காளே, அவள் வந்து நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கௌஷிக் வந்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அந்த போலீஸு வந்து ரஞ்சித் கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு முன்னாடி நம்ம ரஞ்சித்து, டேய் சொல்லிட்டா கௌஷிக், என்ன ஆச்சுட்டா, அந்த சூர்யா கிட்டேருந்து நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. டே மச்சான், அதெல்லாம் தப்பிச்சிட்டேன்டா, அவனை நான் ஓட்டி விட்டேன், அவன் இப்போ எங்கேயாச்சும் போயிருப்பான், அவன்லாம் என்னெல்லாம் பார்க்கலாம் இல்லை, என்னை பார்த்துட்டான், ஆனால் வந்து என்னை பற்றின விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, இப்போ எதுக்கு கால் பண்ண சொல்லு. டே மச்சான், அந்த குட்டி மீனை தான் நம்மளால் பிடிக்க முடியல, ஆனால் நான் பெரிய மீனுக்கு வலை போட்டேன்டா, பெரிய மீனை பிடிக்கலான் இருக்கேன், என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். டீ மச்சான், சூப்பர் ஐடியாடா, நான் உன்னை ஃபஸ்ட்டே பெரிய மீனை தாண்டா பிடிக்க சொன்னேன், நீ தான் குட்டி மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன். சரிடா மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த இடப்பட்ட அந்த பெரிய மீனை பிடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கௌஷிக்கு, சரிடா மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே பாரு, இப்போ மட்டும் என்னோட ஸ்கெட்சு தப்பிக்காது, நான் அந்த புனிதாவை தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் வந்து முடிவு பண்ணி ரஞ்சித் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்து, சரி மச்சான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க. இப்போ வந்து கௌஷிக் வந்து பிளான் போடுறாங்க புனிதாவை தூக்குறதுக்கு. இப்போ புனிதா எப்பயும் போல் ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துட்டு, சரி புனிதா வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா சரி ஓகே, நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணலாம், ஊபர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊபர் புக் பண்ணுறாங்க. ஊபரில் ஆட்டோ புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து கௌஷிக் திரும்பி வராங்க. திரும்பி வந்துட்டு, மேடம் நீங்களா மேடம், நான் இந்த பக்கமாக வந்தேன், சரி உங்களுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருக்குமா இல்லையாங்கிறது தெரியல, நானே உங்களை திரும்ப ஏற்றிட்டு போகலான்னு நினச்சேன், ஏன்னா நீங்கள் எனக்கு காலையிலேயே 60 ரூபா கொடுத்தீங்க மேடம், இப்போயும் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம், நான் புள்ளக்குட்டி உள்ளவன் மேடம், நானே உங்களை ட்ராப் பண்ணிடுவேன் மேடம் அப்படின்னு. ஐயோ, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேனே அப்படின்னு திரும்பி வந்துட்டு புனிதா சொல்கிறாங்க. மேடம், அது நீங்கள் ஊபர் ரேபிட்டோ அந்த மாதிரி தானே புக் பண்ணியிருப்பீங்க, அது ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாமே மேடம் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே இருங்க, நான் உங்கள் பைக்லேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆட்டோ வந்துட்டு இது இப்போ வரவே இல்லை. இப்போது கௌஷிக் தான் வந்து புனிதா வந்து ஏற்றுறாங்க. வாங்க மேடம், நானே விட்டுடுறேன், நீங்கள் உங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோன்னா அங்கே விடணுமா இல்லை டேரெக்டாக உங்கள் ஹவுஸோட லொக்கேஷனுக்கு விடணுமா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம புனிதா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக என்னோடய ஹவுஸ் லொக்கேஷன்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து நம்ம சூர்யா வீடை வந்துட்டு பின் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே கௌஷிக் வந்து, என்ன இப்போ லொக்கேஷனுக்காக கௌஷிக் கூப்பிட்டு போகிறாங்க, புனிதாவை கடத்த தானே போகிறாங்க. ஸோ உடனே வந்து புனிதாவும் வண்டியில் ஏறி உட்காராங்க. அப்போ தான் அந்த லொக்கேஷனுக்கு போகுது. புனிதாவுக்கு வந்துட்டு சூர்யாவோட வீடு எந்த லொக்கேஷன் வழியாக போகுதுங்கிறது புனிதாவுக்கு தெரியாது. ஸோ புனிதாவுக்கு தெரியாதனால
புனிதாவும் கம்முன்னு வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. லொக்கேஷனும் புனிதா செக் பண்ணல. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ராபிட்டோல போனோம்னா இந்த லொக்கேஷனில் கரெக்டாக போகிறாங்களா, அந்த லொக்கேஷனை நம்ம வந்து செக் பண்ணிப்போம். ஆனால் வந்து புனிதா அது பண்ணலை. ஏன்னா வந்து புனிதாவுக்கு ஒரு நம்பிக்கை, இவங்க தானே காலையில் நம்மளை ட்ராப் பண்ணாங்க, நல்ல இடத்துல தான் ட்ராப் பண்ணாங்க, நம்மக்கிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணலை, நம்மக்கிட்ட வழியில் ஃப்ளர்ட் பண்ணல, நமக்கு நம்மளோட நம்பர் ஷேர் பண்ணல, நம்மளோட நம்பர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை க்ரியேட் பண்ணிட்டா அந்த பொண்ணுங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கௌஷிக் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணது. அவங்க கௌஷிக் நினச்ச மாதிரியும் புனிதாவை நல்லாவே வந்து நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வச்சதுக்கப்புறமா கௌஷிக் வந்து அந்த லொக்கேஷனில் போய் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கௌஷிக் வேற ஒரு இடத்துக்கு புனிதாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து புனிதா வந்து பார்க்குறாங்க, பைக் வந்து நிற்க போகுது. புனிதா வந்து பார்க்குறாங்க, இது இல்லை எங்கள் வீடு, நீங்கள் தப்பான லொக்கேஷனில் வந்திருக்கீங்க அப்படி. அப்போ தான் வந்து கௌஷிக் சொல்கிறாங்க, இல்லை மேடம் நான் கரெக்டான லொக்கேஷனில் தான் வந்திருக்கேன், இந்த லொக்கேஷன் தான் காட்டுது மேடம் அப்படின்னு. ஒருவேளை வந்து இந்த ஒரு சந்துக்குள்ளே இருக்கலாம் மேடம் உங்களோட வீடு அப்படின்னு. அப்படியா, எனக்கு எங்கள் வீடு சந்துக்குள்ளே இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையே, மெயினில் தான் எங்கள் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா சொல்கிறாங்க. மேடம் எதுக்கும் சந்துக்குள்ளே போய் பார்க்கலாம் மேடம், நீங்கள் இறங்குங்க அப்படின்னு, நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு. உடனே புனிதாவும் கௌஷிக்கை நம்பி போகிறாங்க. கௌஷிக்கை நம்பி போனால் அந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு இருக்குது. அது ஒரு சின்னதாக வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு வீடு. உடனே வந்து கௌஷிக் வந்து அந்த வீட்டோட கதவுக்குள்ளே புனிதாவை டக்குன்னு வந்து தள்ளி விட்டுறாங்க. இப்போ புனிதா வந்து அந்த கதவுக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. இப்போ தான் வந்து கௌஷிக் வேலையை காட்ட போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. அதோட புனிதா, இது எங்கள் வீடு இல்லை, இது எங்கள் வீடு இல்லை, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. ஏய் நிறுத்திடி, இது உங்கள் வீடு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் வீடு பெரிய மாளிகை, அது மெயினில் தான் இருக்குன்னு அது சின்ன குழந்தை கேட்டால் கூட, ஏன் அவன் தங்கச்சி ரஞ்சிதா கேட்டால் கூட தெரியும், நீ என்ன இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க, உன்னோட முட்டாள்தனத்தை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஏய் யாரா நீ, எதுக்குடா இப்போ பண்ணிகிட்ருக்க, என்னை பற்றிலாம் உனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உன்னை நான் வந்து கிட்னாப் பண்ணிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கிட்னாப் பண்ணிட்டியா, இங்கே பாரு எங்கள் சூர்யா மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ செத்துருவடா அப்படின்னு. ஏய் நிறுத்திடி, அந்த சூர்யாலாம் கண்டிப்பாக தெரியாது, உன் தங்கச்சி இருக்காளே ரஞ்சிதா குட்டி மீன், அவளை தூக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவளை அந்த சூர்யா இருக்கானே சூர்யா, அவன் வந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான், அதுதான் பெரிய மீன் ஒன்றை தூக்கிடலான்னு முடிவு பண்ணி உன்னை இப்போ நான் தூக்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏய் யாரா நீன்னு புனிதா வந்து விடுறான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே வந்து கௌஷிக் வந்து புனிதாவை சப்புன்னு வந்துட்டு ஒரு அரை அரைஞ்சு அப்படியே சேரில் வந்து கட்டி போட்டு வாயிலெல்லாம் வந்துட்டு துணியை வச்சு அப்படியே அடிச்சிட்டாரு. இப்போ வந்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி டே மச்சான் தூக்கிட்டேன்டா அந்த பெரிய மீனை அப்படின்னு. ஏய் சூப்பரா மச்சான் எப்படா அவள் என்ன ரொம்ப துள்ளுறாளா அப்படின்னு. துள்னா நான் சும்மா விடுவேனா, அவ்வளோதான், அவளை கட்டி போட்டேன், இனிமேல் அந்த சூர்யா குடும்பத்துக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபயராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சீரியல். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டடா.